தமிழகம் முழுவதும் கடந்த 2 வாரங்களில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக சுமார் 16,000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மது விலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் கடந்த 1/6/2026 முதல் 14/6/2026 வரை 14 நாட்கள்ல மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாகவும் விதிமீறலில் ஈடுபட்டதாக 16,031 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் 13,299 இருசக்கர வாகனங்களும் 156 3 சக்கர வாகனங்களும் அதே போல 445 4 சக்கர வாகனம் உட்பட 14,100 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விதிமீறலிடமிருந்து 3,13,29,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அமலாக்க பிரிவின் ஒரு பகுதியாக காவல்துறையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டும் மீதும் அதே போல விதிமுறைகளை மீறுவது மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மது போதையினால பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்கவும், விபத்துகளை தவிர்க்கும் வகையில இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.